2007 மறைந்தும் இன்றும் நீதியரசர் சர்க்காரியா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நீதியரசர் சர்க்காரியா திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்லி மறைந்திருக்கிறார். இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக தொடர்ந்து தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையிலேயும் அவர்கள் எப்படி விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யலாம் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது. குறிப்பாக வெற்றி பெற்று வந்த பிறகு அது நடக்காது, வெற்றி பெற்று வந்த பிறகு 8000 ரூபாய் ஸ்டிக்கர் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டிக்கர் என்று நான் சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை தன்னுடைய திட்டங்கள் என்று இவர்கள் கூறிக்கொள்வதற்கான ஒரு முனைப்பை ஸ்டிக்கர் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் இந்த 8000 ரூபாயை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து நீங்கள் எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், 8000 ரூபாய்க்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி கிடைக்குமா, ஒரு குளிர்சாதன பெட்டி கிடைக்குமா, அல்லது ஒரு சலவை இயந்திரம் கிடைக்குமா, அல்லது ஒரு மைக்ரோ ஓவன் கிடைக்குமா? எந்த பொருளுமே கிடைக்காது. ஆனால் எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இது எப்படி என்று சொன்னால், மக்களை திசை திருப்புவதற்காக, மயக்குவதற்கான ஒரு பேச்சாகத்தான் இருக்கும். 8000 ரூபாயில எந்த பொருளுமே வாங்க முடியாது, ஆனால் எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சு. இதைத்தான் சர்க்காரியா அன்றைக்கே சொல்லி மறைந்திருக்கிறார். விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் அன்பு தொகையாக உடனடியாக இருக்கிற 2,30,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதை தாண்டி ஒவ்வொரு அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லாமல் குளிர்சாதன பெட்டியை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சென்று சேர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா கிரைண்டர், மிக்சி, ஃபேன் தருகிறேன் என்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சொன்னார். அது ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம். அதுபோல அண்ணன் எடப்பாடியார் அனைத்து குடும்பங்களுக்கும் குளிர்சாதன பெட்டி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. இதை உள்வாங்கிக் கொண்ட வெற்றி பெறாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு ஸ்டிக்கர் அறிவிப்பை சொல்லி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக அமையும். காரணம், இந்த 8000 ரூபாய்க்கு இவர்கள் ஒரு கூப்பன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 8000 ரூபாய்க்கு நீங்கள் தேவைப்பட பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று, கடைகளிலே சென்று நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் நம் இடத்திலே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த கூப்பனை எடுத்து அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்குண்டான கடைகளுக்கு செல்கிற போது, அந்த கடையில இருப்பவர்கள் உங்களுக்கு பொருள் வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் பணமாக தருகிறோம் என்று ஒரு ஆசை வலையை விரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே இதற்கு துணை போவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது 8000 மதிப்புள்ள அந்த கூப்பனுக்கு கடைகளிலே 6000 தருகிறோம் என்று சொல்லுவார். இந்த 6000 அவர்கள் பெற்றுக்கொண்டு 2000 கடைக்காரர்களுக்கு கூடுதலான ஒரு லாபமாக இருக்கும். பிறகு அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த பொருட்களை வேறு விலைக்கு, அதிகப்படியான விலைகளுக்கு விற்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்க்கிற போது இது ஊழலுக்கு, இது தவறுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அதை தாண்டி தொழில்துறை அமைச்சர் ராஜா இப்போது அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகள் தொழிற்சாலைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். நம்ம ஊர்ல எங்க டிவி ஃபேக்டரி இருக்குது, எங்க ஃப்ரிட்ஜ் ஃபேக்டரி இருக்குது, எங்க மைக்ரோ ஓவன் ஃபேக்டரி இருக்கிறது, எங்கு வாஷிங் மிஷின் ஃபேக்டரி இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி ஏதோ ஒரு தொழிற்சாலைகள் இருக்கிற போது அதிலே வேலை வாய்ப்பு பெருகும் என்று எதை வைத்து அவர் சொல்கிறார் என்றும் எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்திற்கான எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் ஏதோ அறிவித்து விட்டோம் என்பதற்காக ஒரு சப்பை கட்டுவதற்குண்டான ஒரு பதிலைத்தான் அமைச்சருடைய பதிலாக நாம் பார்க்க முடியும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் கொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே என்ற வரிகளுக்கு ஏற்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழகான மயிலை போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. அதை பார்த்த வெற்றி பெறாத அந்த வான்கோழி தன்னுடைய சிறகை விரித்து தானும் மயில் என்று ஆடி இருக்கிறது. இந்த ஆட்டம் வருகிற 23/4/2026 அன்று முடிய போகிறது. தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமா வெற்றி சின்னம் இரட்டை இலை மீண்டும் வளரப்போகிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பட்டொலி வீசி பறக்கப் போகிறது.